ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நடக்குது. பார்க்க பாவமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராங்க்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸை வந்துட்டு பாடாக படித்து எடுக்கிறாங்க. நேற்று 4 பேர் தனியாக கூட்டு போய் அடி நடித்தாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் சும்மா இல்லாமல் லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வர்ஷினியோட தூக்கத்தை கெடுத்தாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி, அதாவது வார்ம் அப் மாதிரி வந்து பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்டன் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சரி மழை வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப லிவிங் ஏரியாவுக்கு போயிருக்காங்க போல இருக்குது. திரும்ப வேண்டாம் அங்கே லிவிங் ஏரியாவுக்கு அங்கே கார்டன் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, நம்ம சத்யா வந்துட்டு ஆரம்பிக்கிறார். என்னங்க மாற்றி 3 இடத்துக்கு இது பண்ணுறீங்க, புஷ் பண்ணி எங்களை வந்து பண்ண வைக்கிற மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அருண் வந்துட்டு, ஏங்க இப்போ நான் தானே சொன்னேன் உங்களுக்கு பண்ண விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கான்வர்சேஷன் போகுது. அங்கே வந்துட்டு அருணை வந்து கலாய்க்கிற விஷயங்கள் அப்படிலாம் போயிட்டுருக்கு. சத்யா தன்னோட கதாபாத்திரத்தில் அடித்து நொறுக்கிறார். இன்னொரு பக்கம் ராணுவ 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா வெயிட்டாக போட்டு தாக்குறாங்க. ராணுவங்கிறது வந்து என்னங்க அப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னோன்னு ஜெஃப்ரிக்கு கோவம் மூக்கு மேலே வந்துடுது. ஏன்னா அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் அந்த இது வந்து பிடி கிளாஸு. ஸோ அவர் சொல்கிறது தான் கேட்கணும். முதல்ல எல்லாரும் வந்துட்டு பசங்க மாதிரி நடந்துக்கிறீங்களா? இல்லை ஸ்கூலில் போயிருக்கீங்களா இல்லையா? ஒரு டீச்சருக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இப்படியா பண்ணுவாங்க, ஸ்கூலில் எப்படி நடந்துப்பாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு டிப்புன்னு அடிக்கிறாரு. நம்மளுக்கு பாவமாக இருக்குது. ஏன்னா நேற்றே வந்துட்டு ஜெஃப்ரி வந்து டென்ஷன் ஆகிட்டார். அவரோட அந்த டென்ஷன் வந்துட்டு கூலை இழந்து டென்ஷன் அதிகப்படியாகி ஷர்ட்லாம் கழட்டிட்டு என்னென்னமோ பண்ணுறாரு. அவங்கள மாதிரி மார்க் பண்ணுறாரு, அவங்கள மாதிரி இது மாதிரி அது மாதிரி பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. எனக்கே பாவமாக இருக்குது பையனை பார்க்கும்போது. இப்போ இந்த மாதிரி டென்ஷனாகி கத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, இன்றைக்கி என்ன டேன்னு தெரியுமா அப்படின்றாரு. இன்றைக்கி வந்துட்டு சில்ட்ரன்ஸ் டேயில் அதை சொல்ல வர்றாரு போல இருக்குது. அங்கேருந்து ராணுவ சும்மா இல்லாமல் நீங்கள் சொன்னால் தானே தெரியணுன்னு இவருக்கு இன்னும் ஏறிக்கிச்சு. யோ நீ வெளியே வாயா, இது என்னோட கிளாஸு, நீ வெளியே வா முதல்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவர் போக மாட்டார். அதுக்கப்புறம் சொல்லிடுறாரு விபி கிட்ட, சார் இவன் வந்துட்டு இருந்தானா நான் பண்ண முடியாது சார், கிளாஸ் நான் எடுக்க முடியாது சார், இவன் இல்லைனா தான் சார் நான் கிளாஸ் எடுப்பேன் அந்த மாதிரி சொல்லி அவரை வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பாவமாக இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு தான் ப்ராங்க்ன்றது ஓரளவுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி சீக்ரெட் டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் வந்து கொடுப்பாரு, ஒருத்தருக்கு மட்டும் கொடுப்பாரு. அது என்டையராக எல்லோரும் ஏமாத்துற மாதிரி இருக்கும். அது சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு கேங்காக கொடுத்து எல்லாருமே ஏமாத்துறது, நம்மளுக்கு அது தெரிஞ்சு பண்ணுறது, இதில் இன்னும் பெருசாக சுவாரஸ்யம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.